இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் 25/11/2024 நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி அதிகாலை 1:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அதிகாலை 1:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 1:37 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:37 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தினசரி செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. வேலைகளை செய்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது அமைதியாகவும் இருங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில என்ற சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் பழகுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. சில செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. செலவுக்கு தகுந்த வருமானத்தையும் பார்த்து விடுவீங்க. எதிர்ப்புகளையும் மீறி ஏற்றமும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் உண்டாகும். பெண் நண்பர்கள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. உங்களுக்கு எதிராக உறவினர்கள் செய்யும் வேலைகள்ல இருந்து கவனமாக விலகி இருப்பதே நல்லது. திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உற்சாகமாகவும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்து உயரும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. சில விஷயங்களுக்கு நீங்களே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் அதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொத்துக்கள் தொடர்பான வேலைகள்ல சாதகமான நிலைப்பாடுடனும் இருப்பீங்க. பற்றாக்குறைகள் இருந்து வந்த போதிலும் திறம்பட சமாளித்து வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சகோதர சகோதரிகள் இடத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை கூடுதலாக இருந்தாலும் திறம்பட எதிர்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும்.
வியாபாரம் நிமித்தமான நவீன கருவிகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். ஏதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. தந்தையின் வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். திட்டமிட்ட பணிகள் கைகூடியும் வரும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் குறையும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. தைரியத்துடனும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணி மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். உங்களிடத்துல உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்டையும் அனுசரணையாக வேலை வாங்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையை புரிந்து கொண்டு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. கணக்கு வழக்குகளை எல்லாமே கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. நஷ்டம் ஏற்படாமல் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிதாக ஆரம்பிக்கின்ற தொழில போட்டியாளர்கள் அதிகமாக தங்க இருப்பாங்க. அவர்களிடத்துல கவனமாகவும் இருங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட், கெமிக்கல், கமிஷன் போன்ற வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இடம் வாங்குவது, விற்பது போன்றவற்றில் லாபத்தையும் பெற்றுவிடலாம். பெற்றோர்களுடைய மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் இருக்கும். போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களிடத்துல மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்தும் விடுவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பேச்சுக்களிலும் செயல்களிலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய சொல்லும் செயலும் உங்களுக்கு எதிராக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடத்துல ஒத்துப்போவதில் கவனமாகவும் இருங்க. சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கனிவான பேச்சுக்களின் மூலம் ஆதாயத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். புதிய வகை உணவுகளை உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சில செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. பலன்கள் உங்களுக்கு சிறப்பாகவும் அமையுங்க, சாதகமாகவும் முடித்தும் விடுவீங்க. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல அதிக பணிகளும் இருக்குங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதுதாங்க. அதற்கு ஏற்ப திறமையாக செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் கையில இருந்தாலுமே திருப்திகரமான போக்கும் இருக்காதுங்க. செலவுகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. ஆடம்பர செலவுகள்ல அதிக விருப்பத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதியதாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க கவனக்குறைவாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். இது வெறுப்பினை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். கையில் இருக்கின்ற பணத்தை உங்களை அறியாமலேயே செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தொடங்க நினைக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை பற்றி நீங்கள் வீண் விமர்சனங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வியில முன்னேற்றத்தையும் காணலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். முயற்சிகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். கலைத்துறை, பத்திரிகை துறை மற்றும் சுற்றுலாத்துறையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இது நல்ல வருமானத்தையும் தருவதாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இப்பொழுது உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. மாணவர்களுடைய கல்வியும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் சுற்றுலாக்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆன்மீக பயணங்களாகவும் இருக்கலாம். குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனதுல புதுவிதமான எண்ணங்களும் உண்டாகும். நெருக்கமானவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கால்நடை விஷயங்கள்ல தெளிவும் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய உணர்வுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதலையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஒன்றிற்கும் மேற்பட்ட வேலைகள் இன்று இருந்து கொண்டே இருக்குங்க. சில வேலைகளை இன்றே முடித்து ஆக வேண்டிய கட்டாயத்துடனும் இருப்பீங்க. அதிக வேலையின் காரணமாக தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமாக பேசுவதன் மூலம் உறவில திருப்தியும் காணப்படும். இன்று உங்கள் துணையின் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சரியான முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க.
கையில உள்ள பணம் கரைந்தாலுமே இது உங்களுக்கான மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று வேலையின் காரணமாக சற்று அசதியாகவும் உணர்வீங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பாராத வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வீடு மனை வாங்கும் ஆசைகளும் நிறைவேறும். மனைவி இடத்துல இருந்து வந்த சேமிப்பு தொகைகளை நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கங்களும் நீங்கும். சிலருக்கு வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடங்கள்ல சற்று மன அழுத்தம் அதிகமாக தங்க இருக்கும். இதனால தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால செலவுகளுக்கு பயம் என்று எதுவும் இருக்காது. தந்தை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பணம் வாங்கி தருவதில் மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் யாருக்காகவும் சிபாரிசு செய்யவும் வேண்டாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வியும் மேம்படும். கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு இது சம்பந்தமாக எதிர்பார்த்த கடனும் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வயதானவர்களுக்கு கால் மற்றும் மூட்டு பகுதிகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது, அதற்காக கடன் வாங்குவது போன்ற சிந்தனைகளிலும் இருப்பீங்க. இதுல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பிரிவினையை நோக்கி சென்று கொண்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. நண்பர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல உங்களை நீங்களே ஒப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல புதுவிதமான எண்ணங்களும் வளரும். நெருக்கமானவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கால்நடை விஷயங்கள்ல தெளிவும் உண்டாகும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியுங்க. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன குழப்பத்தின் காரணமாக வேலைகள்ல ஏதாவது தாமதங்களும் ஏற்படலாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கிருதியாக இருந்துவிடவும் வேண்டாங்க. விலை மதிப்பு மிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய மறதியின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பயணங்கள் சென்று வரவும் செய்வீங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பேச்சுவார்த்தைகளின் மூலமாக கருத்து வேறுபாடுகளை தீர்க்கவும் முடியும். இருவருக்கும் இடையிலே என்ற அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்புடனும் பேசவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். தேவையில்லாத சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்கள்ல வலி, கால்கள்ல விரைப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதியதாக பொன் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் உண்டாகும். இன்று மற்றவர்களை நீங்கள் ஆச்சரியத்துல ஆழ்த்தவும் செய்வீங்க. உறவினர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நெருக்கடியான கடன்களையும் தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மரியாதையை உயர்த்தியும் கொள்வீங்க.
பூர்வீக சொத்துக்கள்ல சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். இது நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஓரளவிற்கு அனுகூலமும் உண்டாகும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியும் இருக்கும். குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். சிலருக்கு புதியதாக அறிமுகமாகும் நபர்களினால ஏதாவது ஒரு பயனை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளினால ஏதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. அவர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதியும் உண்டாகும். புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். வேலை மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அனுகூலமும் ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவின் மூலம் சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படும். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் உண்டாகும். கலை சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். கல்வி பணிகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பொருளாதார சிக்கல்களும் குறையும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். மகான்களுடைய தரிசனங்களும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக மற்றும் இது சம்பந்தமான ஈடுபாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய அனுபவத்தின் மூலம் நல்ல ஒரு வாய்ப்பையும் பெறுவீங்க. புதிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடிக்கவும் முடியும். அதற்கான ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இதன் மூலம் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல இனிமையான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று பொருத்தமான ஜோடிகளாகவும் உணர்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று எவ்வளவு கடுமையான முயற்சிகளுக்கு பின்பும் சில சாதனைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் நீங்கும். உங்களுடைய மென்மையான நடவடிக்கையின் காரணமாக மற்றவர்களை ஈர்க்கவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாம். தாய் தந்தை ஆசைப்பட்ட பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல ஆதாயமும் உண்டாகும். மருத்துவர்கள் வழக்கறிஞர்களுக்கு உயர்வான சூழ்நிலைகளும் உண்டாகும். குடும்பம் அல்லது வேலையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சில புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சொன்ன சொல்லை துடிப்புடன் காப்பாற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மன நிம்மதியாகவும் உணர்வீங்க.
சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். இன்று உயர்கல்வியில இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக தங்க இருக்கும். பொருளாதாரத்துல சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வீடு பராமரிப்பு சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். தொழில் நிமித்தமான அலைச்சல்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். அரசு தொடர்பான காரியங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்னல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைவாக செயலாற்றி உங்களுடைய பொறுப்புகளை முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கனவுகளும் நிறைவேறும். உங்களுடைய நேர்மறையான மனப்பாங்கின் மூலம் உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடையவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணியின் மூலம் நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களிடத்துல காணப்படும் உற்சாகத்தின் காரணமாக பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற மகிழ்ச்சியின் காரணமாக இன்று ஆரோக்கியமாகவும் சௌகரியமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பட்ட ஆவணங்களையும் கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கமிஷன் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாகவும் இருங்க. நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் கொடுக்கல் வாங்கல்கள்ல நீங்க கொடுக்க நிற்கவும் வேண்டாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல இன்று நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் உங்களுக்கு லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். தொழில் யுத்திகளை புரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய பிடிவாத போக்கினை மற்றும் சற்று மாற்றிக்கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் எப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரமும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல தலைமையினுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். சிறந்த ஆளுமை மற்றும் திறனின் மூலம் நல்ல வாய்ப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. இடமாற்றங்கள் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். இளைஞர்கள் தங்களுடைய தொழில தீவிரமாகவும் இருப்பாங்க. சில நேரங்கள்ல சோம்பலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான வேலைகள் இதனால தாமதப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. யாருடனும் வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். சிலருடன் சேர்ந்து செய்யும் வேலைகள்ல அனுகூலமான சூழ்நிலைகளும் காணப்படும். திருமண வாழ்க்கை மற்றும் காதல் விவகாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ஆலய வழிபாடுகளின் மூலம் மன தெளிவும் உண்டாகும். தடையாக இருந்து வந்தவைகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும், நெருக்கடிகளும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்தும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதன் மூலம் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய மனதுல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல நீங்க உங்களுடைய குழப்பத்தை வெளிப்படுத்த விடவும் வேண்டாம். சில ஏமாற்றங்களை எல்லாமே கடந்து வந்தும் இருப்பீங்க என்று மற்றவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். வரன் தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் கூடி வரலாம். வெற்றிகரமாக இதனை பேசி முடித்தும் விடுவீங்க. மேல் படிப்பிற்காக பிள்ளைகளை வெளியூருக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வீட்டுல பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இடத்துல உதவிகளை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொடங்கும் காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருடைய தவறான செயல்பாடுகளை எண்ணி வருத்தப்படவும் செய்வீங்க. உதவிகள் செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் குறை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல பொறுமையாகவும் இருங்க. உத்தியோகம் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஏற்றமும் உண்டாகும். பொருளாதாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். நிர்வாகம் உங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் இடத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான போக்கும் காணப்படும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். மனதில இனம் புரியாத தேடல்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. தொழில் நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். வழக்கு விஷயங்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. வேண்டிய இடத்துல நீங்க சற்று பொறுமையாக தங்க இருக்க வேண்டியதும் இருக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க.
திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சின்ன சின்ன வாய் தகராறுகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. காரசாரமான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த நஷ்டங்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. நிதி நிலையில கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். மனதுல அவ்வப்பொழுது ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். அனுபவம் மிக்கவர்கள் கிட்ட ஆலோசனைகளை கேட்டு பெறுவதும் நல்லது. தொழில் போட்டிகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. கையிலையும் காசும் இருக்குங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிக்கன நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. நிதி நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சின்ன சின்ன அலைச்சல்களும் ஏற்படலாம். சிலருக்கு விருந்து விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல பேசியும் மகிழ்வீங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. கால தாமதமாகி கொண்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இதன் மூலம் குடும்பத்துல அமைதியும் இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை நல்லபடியாகவும் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். புதிய வாகன வசதிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் என்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். இன்று குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. போட்டிகள்ல திட்டமிட்டு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பெருமை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் அமையுங்க. இன்று வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சுமூகமாக பணியாற்றுவதும் நல்லது. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சமநிலையாகவும் உணர்வீங்க. இதனால உறவுல நல்லிணக்கமும் ஏற்படும். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்தும் பேசுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனையுடனும் இருப்பீங்க. குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். கவனக்குறைவின் காரணமாக ஏதாவது அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணவரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலியை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. அவர்களுக்கு விருப்பமான பொருட்களை பரிசாக தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால செலவுகளை சமாளித்து விடலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினாலும் சரி, பங்குதாரர்களினாலும் சரி, ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் பயனுள்ள வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதனால வெற்றியாகவும் உணர்வீங்க. தைரியமாக பயணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றமும் உண்டாகும். கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஆதரவுகளும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். பணிகள்ல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். சில செலவுகளும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற தன்னம்பிக்கையின் காரணமாக சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. பணிகளை திறமையுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் உணர்வீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். போதுமான அளவு பணமும் கையில இருக்கும். குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவினர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் மகிழ்ச்சியாக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் வலிமையாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு வேலையிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அதீத தைரியத்துடனும் இருந்து விடவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். வீட்டுல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களும் மாறும். பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணியின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரவும் செய்யும். வியாபாரத்துல ஏதாவது புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். காதல் வலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான சந்திப்புகளும் நடைபெறலாம். உங்களுடைய திருமணம் தொடர்பாக குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இது உகந்த நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும்.
புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். வித்தியாசமான முயற்சிகள்ல ஆர்வமும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. நண்பர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எழுத்து சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தள்ளிப்போன சுபகாரியங்கள் கைகூடியும் வரலாம். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தந்தையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தியானத்தின் மூலம் மன அமைதியையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று உங்களுடைய போக்கில அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. மகிழ்ச்சியான தருணங்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் சகஜமாக நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. குடும்பத்துல இன்று அமைதியான போக்கும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உடற்பயிற்சி போன்றவற்றை ஆர்வத்துடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். கூட்டுத் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட் தொழில முன்னேற்றமும் உண்டாகும். IT ஊழியர்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தடைகளை கண்டு தளரவும் வேண்டாம். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். வாகன வசதியும் பெருகும். வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழிலை முன்னேற்ற பாதையை நோக்கியும் கொண்டு செல்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவிகளும் செய்வாங்க. தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். இன்று உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எளிமையான பணிகள்ல கூட சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். இதுல தெளிவாகவும் இருப்பீங்க. கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். சகோதரர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.